100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடு உங்களுடைய பார்வை? இல்ல, முதல்ல இந்த 1,00,000 கோடி முதலீடு என்பது எம்ஓயு, அது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது இன்னும் உள்ள வருவதற்கான கால அளவு என்பது இது வந்த பிறகுதான் நம்மால் இந்த 1,00,000 கோடி வந்து விட்டது என்பதை உறுதியா சொல்ல முடியும். ஆனா இது புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த அளவுக்கு இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். ஏன்னா தாவேகா முதல் முறையான ஒரு அமைச்சரவை. இதற்கு முன்பு அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலிலேயே செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தா வேற யாரும் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை. இதுல தொழில்துறை அமைச்சர் அவர்களுடைய விஷயங்கள் நிறைய மீம்ஸ்களாக போடப்பட்டது. அவர் தொழில்துறை முதலீடுகளுக்காக ரீல்ஸ் வடிவிலாம் கேட்க ஆரம்பித்திருந்தார். என்னங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டா தொழில்துறை முதலீடுகள் வருமா அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப விஷயமாக அதையெல்லாம் களவாடி இருந்தார்கள். அந்த சூழல்களுக்கு மத்தியில இந்த 1,00,000 கோடி முதலீடு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் உள்ளபடியே ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடம். இன்னொன்று, நீங்கள் சொன்னதை போல இந்த 100 நாட்கள், கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தான் நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு அரசு இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை ஈர்த்திருக்கிறது என்பது உள்ளபடியே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். அதுல ஒரு கண்டிக்கக்கூடிய அம்சமும் எனக்கு இருக்கிறது. தனிப்பட்ட வகையில் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில இந்த நிகழ்வுகள்ல கூட பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாமல் இருப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்திற்கு அது ஒரு ஆரோக்கியமான முயற்சி அல்ல, அல்லது போக்கு அல்ல. அந்த வகையில் அதை நம்ம கண்டிக்கவும் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்துல முந்தைய திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல நீங்க ஒரு 2021 இதே காலகட்டத்தை ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகள்ல மட்டும் 2021 மட்டும் 52 கோடியே 439 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது. 2 கட்டங்களாக. அவர்கள் கிட்டத்தட்ட ஜூலையில ஏற்கனவே ஒரு தொழில் மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். அதே போன்று நவம்பரிலும் ஒன்று நடத்தியிருந்தாங்க. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 52,439 கோடி. இந்த டேட்டா அடிப்படையில் அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அவர்களும் எம்ஓயு மட்டுமல்லாமல் முதலீடுகள் நிறுவனங்கள் வந்திருந்தன. பட் இங்க 1,00,000 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை விட ஒரு இரட்டிப்பு மடங்கு. பட் அது அதான் நான் குறிப்பிட்டேன், அது எம்ஓயு என்பதை கடந்து, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், முதலீட்டு ஒப்பந்தம் என்பதை கடந்து அது செயல்பாட்டிற்கு வருவதில் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ. பொதுவா நம்ம ஒரு தொழில் மாநாடுகள் நடந்துச்சுனாலே, இந்த மாதிரியான முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சுன்னா அந்த எம்ஓயுவை மட்டும் நம்ம வைத்து மதிப்பிட்டு விட முடியாது. எம்ஓயுக்கு வெளியிலேயும் சில விஷயங்கள் இருக்கு. முதலீடுகள் அறிவிப்பு செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன, அதுல எத்தனை விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்றன, எத்தனை கட்டுமான பணிகளோடு நிற்கிறது, அல்லது அந்த பூர்வாங்க பணிகளோடு எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, எத்தனை உற்பத்தியை தொடங்கி விட்டார்கள். இப்ப நீங்க 1,06,000 வேலை வாய்ப்புகள் நம்ம சுட்டி காட்டுறோம். 1,06,000 வேலை வாய்ப்புகள் என்பது எதிர்பார்ப்பு. அது எப்ப ஃபுல்ஃபில் ஆகும்னா, நீங்க அந்த முதலீடுகள் முழுவதாக அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை அல்லது தொழில் சேவை நிறுவனத்தை அவர்கள் தொடங்குகிற பொழுது அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப அதுவரையும் தாவேகா அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. இது எம்ஓயு என்ற அளவுல திமுகவை விட கொஞ்சம் கூடுதல் பிகர் அவங்க காட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம உள்ளபடியே பாராட்டலாம். அதான் நான் குறிப்பிட்டேன். தொழில்துறை அமைச்சர் அவர்கள் 100 நாட்களுக்குள்ள இத்தனை ஒப்பந்தங்கள் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்புறாங்கல்ல, சாத்தியம் தானே இது? இல்ல, அதுதான் நானும் குறிப்பிடுறேன். நீங்க காட்டுகிற எண்ணிக்கை நம்பர்ங்கிறது உயர்வாக இருக்கு. அது செயல்பாட்டுக்கு வருகிற வேகத்துலதான் இருக்குங்க. எம்ஓயு போடுவது என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்படி கூட இருக்கலாம். விஜய் அவர்கள் தென் மாநிலங்கள் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரிய நடிகராக இருக்கிறார். சோ அப்ப அவர் அப்படி இருந்தவர் முதல்வராக இருக்கிறார். அதனால் இன்னொன்னு அவங்க தொடர்ந்து பேசுறாங்கல்ல, அது திமுகவினர் மறுத்தாலும் கூட இந்த தாவேகா அரசு தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க. இங்க யாருக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது இல்ல, இடையில யாருக்குமே இடைத்தரகர்கள் இங்க யாருமே இல்ல, ஒரு கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கறத தொடர்ந்து வாதமா முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த வாதம் கூட எடுபட்டு இருக்க கூடலாம். ஒருவேளை இவர்கள் காட்டக்கூடிய பிகர் என்பது கொஞ்சம் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கு. பட் நான் அதை ஏத்துக்கல. கிளீன் கவர்னன்ஸ் சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவரவர் மனநிலை சார்ந்தது. ஒரு சாதாரண அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே புகுந்து விளையாடியது தாவேகா. அது நான் களத்திலிருந்து பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். மற்றபடி அது ஒரு கிளீன் கவர்னன்ஸ் என்பதாக மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டதனுடைய வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். நீங்க தொழில்துறை நிறுவனங்கள்ட்ட இங்க பார்ட்டி ஃபண்ட ஒழிச்சிட்டோன்னு பேசியது, இது போன்ற விஷயங்களாக இருக்கலாம். வேற எந்த வகையிலும் நான் தான் சொல்றேன், ரெட்டிப்பா இருக்கு பாருங்க. 2021 திமுக ஆட்சியில 52,439 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தொழில்துறை முதலீடுகள் வந்திருக்கு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க கேட்டது மாதிரி 2 எம்ஓயுக்கள் போடப்பட்டது. 2 தொழில்துறை மாநாடுகள். ஜூலைல நடந்ததுல 35, நவம்பரில் நடந்தது 59. பட் இவங்க காட்டக்கூடிய ஒப்பந்தங்கள் என்பதும் கிட்டத்தட்ட 97 தான். அதற்கு இணையான ஒரு ஒப்பந்தம் தான். ஆனா தொகை ரெட்டிப்பா பேசுவோம். கடந்த காலங்களையும் சேர்த்துக்கிறாங்க. நாங்க 100 நாட்கள். ஓகே நந்தகுமார், ஒரு நாளைக்கு 100 நாட்கள் என்று பேசுகிற பொழுது அது கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான். ஓகே, ஒரு நாளைக்கு 1000 கோடி அளவுல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இப்போ 1,00,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தாவேகாவோட கிளைம். குதிரை வேகம், புயல் வேகம் என்ன வேணா சொல்லலாமா? நீங்கள் குதிரை வேகம்ன்றதை விட குதிரையோட வேற சீட்டா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடும், அந்த வேகம்னு கூட சொல்லுங்கள்.
ஏன் 1 லட்சம் கோடியோடு நிறுத்துறீங்க? இதை 10 லட்சம் கோடியா டார்கெட் வச்சுக்கோங்க. 1 லட்சம் கோடின்றது அவங்க சொன்ன கிளைம் கரெக்ட்டுங்களா? சரி, டார்கெட்னு வச்சுக்கலாமா? இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு சைன் ஆயிருக்கிறது? 97 ஒப்பந்தங்கள். 97 அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்சம் கோடி சொன்னாங்கல்ல, எத்தனை கோடிக்கு சைன் ஆயிருக்கு? 67,000 கோடிக்கு சைன் ஆயிருக்குங்களா? இன்றைக்கு மட்டும், இன்னைக்கு மட்டும். ஸோ நீங்க சொல்ற 1 லட்சம் கோடின்றது உங்க டார்கெட். நீங்க ஏன் அதை 1 லட்சம் கோடின்றீங்க? அதை 10 லட்சம் கோடின்னு சொல்லிக்கங்க. இந்த 1 லட்சம் கோடி, அந்த 67,000 கோடியை பத்தி மட்டும் பேசலாம். இன்னைக்கு இந்த 67,000 கோடியில கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. எம்ஓனா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சரி. ஸோ இது வந்து இனிமேல் லேண்ட் அக்வசேஷன் போகணும், கம்பெனியோட லைசன்ஸ் அப்ரூவல், இந்த மாதிரி பல ஸ்டேஜஸை தாண்டி அந்த கம்பெனி லைவ்க்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மணி வந்து உள்ள வரும், இவ்வளோ வேலை வாய்ப்பு வரும். ஸோ தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 73% எல்லா ஆண்டும் இந்த ஒரு இந்த மாதிரியான எம்ஓயு சைன் பண்ணுறதுல 73%, 73.57% தான் கன்வர்ஷனே இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா 50,000 கோடி கன்வர்ஷன் வரலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படியா? அப்படிதான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவுகள் வேற மாதிரி சொல்லுது. சொல்லுங்க. 2021-25 கால பகுதியில சொல்லப்பட்ட முதலீடுகள் அப்படின்றது 6.8 லட்சம் கோடி. ஆனா நிறைவடைந்த கம்ப்ளீட் ஆனது அப்படின்றது 1.57 லட்சம் கோடி. அதுல கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நிறைவடையக்கூடிய அந்த விகிதம் அப்படின்றது 23% அப்படின்னு. நான் ரீசெண்டாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டா ஒன்று எடுத்து பாருங்க. இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஈகோசிஸ்டம், பிஸ்னஸ் ஈகோசிஸ்டம்ஸில் டாப் 3 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டாக இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்களா? ஸோ அதே மாதிரி அந்த டாப் 3 ஈகோசிஸ்டம்ஸில் தமிழ்நாடோட கன்வர்ஷன் தான் அதிகமாக இருக்கு. சைன் பண்ண எம்ஓஎஸ்ல ஃபண்ட்ஸ் உள்ள வந்தது. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் பெட்டர் தேன் தி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கரெக்டா? சோ தமிழ்நாடு அதுல முதன்மை மாநிலமாக இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த 67,000 கோடியில கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 50,000 கோடி தான் கன்வெர்ட் ஆகும். சரி, அதுதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முந்தின வருஷங்கள்லயும் தொடர்ந்து பல ஆண்டுகளா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஒண்ணு. இதுல இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு ஊழலாவோ இல்ல ஒரு தற்பெருமையை ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயமா நான் தாவேக ஆட்சியில என்ன பாக்குறேன்னா, இதுல சொன்ன 90% ஆஃப் தி கம்பெனிஸ், மேஜரா இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்க இருக்கிற கம்பெனிஸ். செயின்ட் கோபைன் எக்ஸ்பான்ஷன், டைம்லர் இந்தியா எக்ஸ்பான்ஷன், டைட்டன்ல தமிழ்நாடு டிட்கோவே அதுல ஒரு ஷேர் ஹோல்டர், 25,000 கோடி ஷேர் வந்து தமிழ்நாடு டிட்கோ இருக்கு. அவங்க ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாமே எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்ஸா தான் பாக்குறாங்க. எத்தனை புது ப்ராஜெக்ட்ஸ், எத்தனை புது கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு, அதை பத்தி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த எல்லா பிசினஸ் கான்க்ளேவ்லயும் மீடியா எல்லாருக்கும் உள்ள ஆக்சஸ் இருந்ததுங்களா? இந்த வாட்டி அந்த ஆக்சஸ் கூட இல்ல. அப்போ உள்ள என்னதான் தப்பா ஏதாவது பண்றோமா? சரி, லைவ் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன தப்பா பண்றோம்? அப்போ உங்களை உள்ள அலோவ் பண்ணலையா? அது உங்களுக்கு நியாயமா படல? அது நான் அங்க கேக்குறேன். இல்ல நீங்களே பதில் சொல்லுங்க. ஓகே, நான் அது கேக்குறேன். ஆனா லைவ் கொடுத்தாங்கல்ல சார். லைவ்னா அவங்க என்ன ரெக்கார்ட் பண்றீங்களா? இங்க ஒன்னு ரெக்கார்ட் ஆகும், இந்த சைடு இருக்கிறது ரெக்கார்ட் பண்ணுவீங்களா நீங்க? நீங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ற இடத்துல மட்டும் தானே உங்களுக்கு லைவ் வருது. கேமராக்கு பின்புறமா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா? சரி. சோ இங்க இந்த பிசினஸ் கான்க்ளேவ் பொறுத்த வரைக்கும் இருந்த சைன் பண்ண 90% ஆஃப் தி ஃபண்டிங் வந்து இஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபண்டிங். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 100 நாள்ல தான் இந்த கம்பெனிஸ் கூட எல்லாம் இவங்க தமிழ்நாடு அரசு போய் பேசிடுச்சா? இது எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதுக்கு முந்தைய ஆட்சிகள்ல உருவாக்கப்பட்ட ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கிறதால தான் இவங்கெல்லாம் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கு ரெடியா இருந்தாங்க. அண்ட் பல கம்பெனியோட முதலீடுகள் வந்து முன்னாடியே பேசப்பட்டது. ஒரு பிசினஸா நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரே நாள்ல 3 மாசத்துல யாரும் நம்ம டிசைட் பண்ணி 1000 கோடியோ 2000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வாஸ் டிசைடட் ப்ரீவியஸ்லி. இதுக்கு முந்தைய கவர்மெண்ட்டே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆஸ் அன் இன்வெஸ்டரா நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அடுத்த எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன் கிட்டத்துல பெரிய ஃபண்டிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எதுவுமே ஜெனரலா நடக்காது. ஸோ அப்படி ஹோல்ட் செய்யப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இப்போ உள்ள வந்திருக்கு. அண்ட் இதை நீங்க இப்படிதான் பார்க்கணுமா? புதிய ஒரு கவர்மெண்ட் வந்து அதையே தான் தொடர்றாங்க, புதுசா எதுவும் இல்லை அப்படின்றத பார்க்கறத விட, இப்போ கல்வி, மருத்துவம், தொழில் இந்த மாதிரி மூன்று துறைகள்ல தமிழ்நாடு அரசுகள் எந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எங்க இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஐயோ சந்தோஷம். தமிழ்நாடு அரசு பண்ணதா சொல்லும் போது நான் ஏத்துக்கிறேன்.
பாலிடிக்ஸ்ல என்ன வேணா பேசலாம். ஆனா டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் ஒரு கட்டமைப்பை கட்டி வச்சிருக்கிறத தாவேகா அடுத்த கவர்மெண்ட்டுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு எலிவேட் பண்றாங்க அப்படின்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. தாவேகா பண்ணா அது பாராட்டணும். நான் பாராட்டக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் தாவேகாக்கு அகெயின்ஸ்டா பேசல. இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன கம்பெனிஸ்ல நான் சொல்றேன் பாருங்க. டெய்ம்லர் தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்குங்களா? செயின்ட் கோபைன் இருக்குங்களா? நான் முடிச்சிடுறேன். விக்ரம் சோலார் இருக்குங்களா தமிழ்நாட்டுல? ஃபீனிக்ஸ் கோத்தாரி இருக்குங்களா? கோத்தாரி ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கு. ஜோஹோ தமிழ்நாட்டுல இருக்கு. லூகாஸ் டிவிஎஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. அக்னிகூல் காஸ்மோஸ் இருக்கு. இந்துஜா இருக்கு. YKK இருக்கு. ஸ்கை ரூட் வந்து ஹைதராபாத் கம்பெனி. பட் நம்ம ஐஐடி மெட்ராஸ்குள்ள ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ட்ரா வயலட் இருக்கு. பிட்சர் இருக்கு. பிஓஓ யான் இருக்கு. மாஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கு. கேப்லின் இருக்கு. இது எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனிஸ் அவங்களோட எக்ஸ்பான்ஷனை பிளான் பண்றாங்க. சோ இது வந்து டிவிகே எப்படி இதை கிளைம், இது தமிழ்நாடு அரசோட வேலையா கூட நான் ஏத்துக்கலாம். டிவிகேவுக்கு என்ன சாதிச்சிட்டாங்க இதை போய் புதுசா கொண்டு வந்து?